6லிருந்து 60 வரைக்கும் நண்பர்களோட வாழ்க்கை அப்படின்னு ஒரு தொகுப்பு. இதில் 6லேருந்து 60 வரைக்கும் போது சின்ன வயசு. அப்போ நம்ம பார்க்குறோம் 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, 10 காசு பிரயோஜனம் இல்லை. என் கூட சுற்றுவான், எதுக்குமே ஆக மாட்டான். அவங்க நான் சுற்றிட்டு இருப்பேன். பொழுது போயிட்டுருக்கு, எப்படி போகுன்னே தெரியாது. ஒரு 2 முட்டாய் தான் இருக்குது, 4 பேர் இருக்கோம். இது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ 2 முட்டாயை காக்கா கடி கடிடான், 4 பேரும் சாப்பிட்டுக்கலான்னு காக்கா கடி கடி சாப்பிடுவோம். அப்போ விட மாட்டானுங்க. சரி கொஞ்சம் வளர்ந்துட்டுமே, சரி கல்யாணம் பண்ணலாமே, பொண்ணு பார்க்கலாமே சொல்லி பொண்ணு பார்க்குறக்கா இவனுக்கு ஒரு ஆளும் சொல்லிட்டு இவனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே போய் பார்த்தோன்னே எங்கள் அண்ணன் தம்பியும் கூட யாருமே மச்சினிச்சி ஆச்சே நங்கையால் ஆச்சேன்னு பேச மாட்டேங்கிறாங்க. கேலி கிண்டல் இவனுக்கு போட்டு கலக்கிறானுங்க. டே என்னடா சூப்பர் ஃபிகர்ரா, நல்லா அருமையாக இருக்கிறான். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி தானே, அப்புறம் பேச முடியாது இல்லையா. ஒரு கலாய்க்கிறானுங்க. அந்த புள்ள ஓடுற அளவுக்கு பண்ணுறானுங்க. அக்கடால இந்த இடத்த நம்மளால நிற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறானுங்க. ஆனால் இவனுங்களை விட்டு எனக்கு வேறு யாருமே தெரியாது. ஏன்னா நண்பர்கள் அவ்வளோதான். இவனுக்கு எனக்கு என்ன கிடக்கு, இவன் யாரு, எங்கிருந்து வந்தவன், படித்தானுங்க, கூடவே இருந்தானுங்க, குடிச்சவதில் உட்காந்துருந்தானுங்க. எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, டே அந்த நாயோட சேராதரா, உருப்பிடாமல் போயிடுவேன்பாங்க. அவங்க வீட்டில் சொல்லுவாங்க, இவங்க கூட சேர்ந்து நீ உருப்பிடாமல் போயிடுவேன்னு அவங்க வீட்டில் சொல்லுவாங்க. அப்படி இருந்து இவனுக்கு எங்கூட சுற்றுவானுங்க, நான் அவங்க கூட சுற்றிட்டு இருப்பேன். வேறு வழி இல்லை. எப்படி பொழுது போனே தெரியாது. மத்தியானம் சாப்பாடு எங்கே சாப்பிட்றோம் சாப்பிடலையான்னு கூட தெரியாது. ஆற்றுல குளத்துல சேத்துல மண்ணில் பிறண்டு மரத்து மேலே ஏறி குண்டு விளையாண்டு, பம்பரம் விளையாண்டு, கபடி விளையாண்டு, சோறு தண்ணி திங்காமல் அவங்களோட சுற்றிட்டு கிடப்போம். வயசாகி போயிடும். ஒரு நாள் பார்த்தா நான் உளுந்து கிடப்பேன், தவிப்பானுங்க, அங்கேருந்து ஒடியாருவானுங்க, போயிடுவோம். எல்லாம் பாடி தூக்குங்க, பணத்தை தூக்குங்க அப்படிம்பாங்க. இவனுங்க டே இப்படி அப்படின்னு சொல்லி என் பேரை சொல்லிட்டு குறைய அழுவானுங்க. பன்னீர் தெளிச்சா கூட அவ்வளோ வாசம் வராதா, இவனோட கண்ணீர் அவ்வளோ வாசமாக இருக்கு. சொந்த பந்தம் பொண்டாட்டி புருஷ பெத்த குழந்தை எல்லாம் அழுதுட்டு தான் கிடப்பாங்க. ஆனால் இவனை பார்த்தா கண்ணீர் அஞ்சலி ஒட்டிகிட்டு இருப்பானுங்க, வெடி வெடி ஒட்டுவானுங்க. அப்படி சுற்றணும் இப்படி சுற்றணும் போயிட்டானேன்னு சொல்லி போட்டு அதையவே பேசிகிட்டு இருப்பானுங்க. 10 வருஷம் கழிச்சு கண்ணீர் அஞ்சலி ஒட்டுவானுங்க. குடும்பத்தாரும் கூட நினைக்க மாட்டாங்க. சொத்து சோகமா எல்ஐசி பணம் வந்து இருக்கா, அதையை பார்க்கலாம், அதை அனுபவிக்கலாங்கிற எண்ணத்துல தான் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இவனுக்கு பார்த்தா 10 வருஷம் கழிச்சு கூட கண்ணீர் அஞ்சலி ஒட்டிகிட்டு இருப்பானுங்க. 10 வருஷம் கழிச்சு கண்ணீர் அஞ்சலி ஒட்டுறான்னு உனக்கு எப்படி தெரியும், நீங்கள் கேட்கலாம். நம்ம மண்ணுக்குள்ளே நம்ம உடம்பத்தானே போட்டிருக்கிறாங்க. உசுறு போகிற அந்த நாய்கிட்ட தான் இருக்கு. இவனுக்கு தர நம்மளுக்கு யாரே தெரியும். என்னையவே நினச்சிருக்கிற இவனை சுற்றி விட்டு போட்டு என்ற உசுறு எப்படி இந்த மண் உலகத்தை வெளியே போகும். 6லேருந்து 60 வரை.